சமீபத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார், நாங்கள் மேகதாத்துவில் அணையை கட்டியே தீர்வோம்னா காவிரி கரையில தடுப்பணையை கட்ட போறாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரசினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார், நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோடு இந்திய கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு வர்றார். அதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய இந்திய கூட்டணியில திமுக இருக்கு. அதை பத்தி இதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து, ஏங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கோம், கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீங்க, மேகதாத்துவிலே அணையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று இதுவரை 6 மாத காலமாக வாய் திறக்காத முதலமைச்சர் அரசியல் காரணத்திற்காக இந்தி கூட்டணியில் இருக்காங்க. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? கேட்டா முதலமைச்சர் டெல்டா காரங்கிறார். முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லுங்க. டெல்டா காரன் என்று சொன்னால் காவிரி தாயை நம்பி வாழ வேண்டும், விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தா தான் உங்க பேர் டெல்டா காரன். இந்த 3ல எதுவுமே இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை டெல்டா காரன் என்று சொன்னால் நாம் யாரும் நம்ப போவது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே டெல்டா காரன். உங்களே மாதிரி ஒரு டெல்டா காரன் டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு. அந்த டெல்டா காரனுடைய பெயர் நரேந்திர மோடி. காரணம் 2018 முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொட்டு தண்ணி குறையாக கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். டெல்டா பகுதியிலே மீத்தேன் வேண்டாம் என்று நீங்க சொன்னீங்க. திமுக கொண்டு வந்த திட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுபடியும் எடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். சமீபத்தில் இந்த பகுதியில் நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி அளித்த பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் மத்திய அரசிடம் வேண்டாம் என்று சொன்னால் உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியிலே நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து பண்ணார். இது டெல்டா காரனுக்கான அழகு. காவிரி தாயோடு நிற்க வேண்டும், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய டெல்டா பகுதி, குறிப்பாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி, அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில் நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 2024 400 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தையை கேட்டா கூட தெரியும். சின்ன குழந்தைய நன்னிலத்துல கூப்பிட்டு பால்வாடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய கூப்பிட்டு ஏங்கன்னு 2024 யாருக்குன்னு ஆட்சின்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லும், அது என்ன மாமா உனக்கு சந்தேகம், மோடி தாத்தா தான் திரும்ப வரப்போறா, அந்த சந்தேகமா. இன்னைக்கு நமக்கு என்ன சந்தேகம்னா, மோடி தாத்தா 400 எம்பியோட வர்றாரா 450 எம்பியோட வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு சந்தேகம். அது உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்தினுடைய சொந்தங்கள் கையில, டெல்டாவுடைய சொந்தங்கள் கையில, விவசாயிகளுடைய கையில, ஏழை தாயினுடைய கையில, தாய்மார்களுடைய கையில, இளைஞர்களுடைய கையில இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 39க்கு 39 கொடுத்துட்டீங்கன்னா 450 நிச்சயமாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். காரணங்க, திரும்பவும் திமுக கார வர்றானா என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லலாம். என்ன பிரயோஜனம்? தென் தமிழகத்தில் வெள்ளம் வந்தா 5 நாள் கழிச்சு முதலமைச்சர் போறார். போட்டோ ஷூட் நடத்துவதிலே மட்டும்தான் கவனம் முதலமைச்சருக்கு இருக்கு. மக்களை பாதுகாப்பதிலே கவனம் இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்க நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய ஒரு உந்துதலோடு எங்களோடு வந்திருக்கிறீர்கள். இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள், இல்லத்தரசிகள் எல்லாரும் வந்திருக்கிறது. காரணம், உங்கள் எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும். எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும். ஹிந்தி தெரியாது போடான்னு திமுக காரன் சொன்னா இன்னைக்கு திமுகவே வேண்டாம் போடான்னு நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டாம் 2024 இல்லாம இருந்தாவே நாங்கள் நன்றாக இருப்போம் என்று பொதுமக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இது சரித்திரம். நாகப்பட்டினம் தொகுதியில
நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய ஜனநாயக கட்சி ஓட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது சரித்திரம். 2026 தமிழகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் களம். அதுல பாரதிய ஜனதா கட்சி உங்கள் அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரத்தாங்க ஐயா போகுது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள். அதற்கு முன்னோடியாக 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி மறவாமல் இன்னைக்கு என்ன எழுச்சியோடு நன்னிலத்தில் இருக்கிறீங்களோ அடுத்த 5 மாத காலம் கூட அதே எழுச்சியோடு. வராதவங்க வந்து வராம இருந்திருப்பாங்க, அக்கா வராம இருந்திருப்பாங்க, மாமா வராம இருந்திருப்பாங்க, கூட்டத்துக்கு தம்பி வராம இருந்திருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா வராம இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க போய் சொல்லணும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை வந்துச்சு, எண்மண் எண் மக்கள் யாத்திரை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தார்கள், பேசினார்கள், இதெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வராத சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்கள் மிக கடினமான ஒரு உழைப்பாளி, அவர் நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளரும் டெல்டா பகுதியிலே நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் பேட்டை சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விவசாய அணியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் கடினமான உழைப்பாளி அண்ணன் ராகவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நன்னிலம் வடக்கு அண்ணன் மாரியப்பன் அவர்கள், தெற்கு முத்துக்குமார் அவர்கள், குடவாசல் வடக்கு விஜயகுமார் அவர்கள், குடவாசல் தெற்கு சாமி செந்தில் அவர்கள், வலங்கைமான் ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் கலையரசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த அற்புதமான யாத்திரை ஏற்பாடு செய்ததற்காக நன்றிகளை தெரிவித்து அணியினுடைய மாவட்ட தலைவர்கள் விவசாய அணி அப்புரு ரவீந்திரன் அவர்கள், மகளிர் அணி ரமாமணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் தமிழ் இலக்கிய பிரிவு சோமசுந்தரம் அவர்கள், வர்த்தக பிரிவு காளிமுத்து அவர்கள், ஐடி பிரிவு விமல் அவர்கள், தரவுதள மேம்பாட்டு பிரிவு சதீஷ் அவர்கள், சுற்றுச்சூழல் பிரிவு அசோகன் அவர்கள், முன்னாள் ராணுவ பிரிவு ராஜகோபால் அவர்கள், இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மாநில ஓபிஎஸ் அணியினுடைய செயற்குழு உறுப்பினரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் துரையரசு அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியுங்க, நீங்க பிஜேபி கட்சிக்காரங்க இல்லைங்க, எனக்கு தெரியும். சாதாரண பொதுமக்கள், நடுநிலைமையாளர்கள், இந்த மாதிரி ஓட்டு மாற்றி போடுவோமே, இந்த யாத்திரையில போய் பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே. நிறைய பேர் நீங்க வந்திருக்கீங்க, உங்க முகத்தையும் கண்ணையும் பார்த்தாவே எனக்கு தெரியுது. சில பேர்த்தினுடைய கரைவேட்டியை பார்த்தா மாற்றுக் கட்சியிலிருந்து நீங்களும் வந்திருக்கிறீங்க. மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். 2024 மோடி ஐயாவுக்கான தேர்தல், கட்சியெல்லாம் தாண்டி மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுவோம் என்று இந்த கூட்டத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை, பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய நம்பிக்கைக்காக, பாரதிய ஜனதா கட்சியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக, கடினமாக உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் படை இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.